தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர்களுடைய இந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணும் பொழுது பொதுமக்களும் பெண்களும் இளைஞர்களும் மிகப்பெரிய ஆதரவுடன் ஒவ்வொரு இடத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு 5000 பேரோட பொதுமக்களோட பெண்களோட நாமினேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வேட்பாளரையுமே மக்கள் வந்து எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான் ஒவ்வொரு தொகுதியிலும் நிற்கிறாங்க அப்படிங்கிற அன்போட திமுகவுடைய பணபலத்தையும் மீறி ரவுடிசத்தையும் மீறி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் அலை தமிழ்நாடு முழுவதும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அதில் தலைவருடைய பிரச்சாரம் சென்னையில் பெரம்பூரில் ஆரம்பிச்சு கொளத்தூரில் மக்களுடைய மிகப்பெரிய அலையை வந்து தமிழ்நாடு பார்த்தாங்க. எல்லா தலைவர்களுக்கும் நியாயமா வந்து பர்மிஷன் கிடைக்குது. என்னைக்கு நோட்டிபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணாங்களோ, நாமினேஷன் டே ஸ்டார்ட் ஆச்சோ, வேட்பாளர்கள் தங்களுடைய தொகுதியில் காலையிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் எங்க வேணாலும் சொல்லலாம் பர்மிஷன் வாங்கிட்டு 48 மணி நேரத்துக்குள்ள பர்மிஷனும் எல்லா ஆர்வமும் எல்லா 214 தொகுதியிலும் ஆர்வம் வந்து எல்லா தலைவர்களுக்கும் பர்மிஷன் கொடுக்குறாங்க. இன்னைக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலையில 10 மணி பிரச்சாரம் ஆரம்பிச்சு இரவு 8-9 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20-25 தொகுதி வந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுக்கு காவல்துறை முறையா பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் வந்த பிறகும் காட்சிகள் மாறினாலும் எங்களுக்கான அழுத்தங்கள் சில மாவட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கு. நாங்க சொல்ற மாதிரி திருச்சி காவல்துறை மேல எங்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டுகள் கிடையாது. அவங்களுக்கு நன்றி சொன்னோம். நாங்க அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா சென்னை காவல்துறையில ஏதோ குற்றச்சாட்டுகளுக்காக நாங்க பேசல. சென்னை காவல்துறை இருக்கக்கூடிய சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருண் அவர்கள் இன்றைக்கும் திமுக ஆட்சி தான் திருப்பி வந்துரும் அப்படிங்கிற ஒரு நினைப்போட எலெக்ஷன் கமிஷனுடைய பேச்சையும் கேட்கறது இல்ல, டிஜிபியோடைய பேச்சையும் கேட்கறது இல்ல. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஆர்ஓ தான் வந்து சுப்பீரியர் அத்தாரிட்டி. அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டு அடுத்து காவல்துறை வந்து பாதுகாப்பை வந்து உறுதிப்படுத்தணும். எந்த தலைவர்கள் வந்தாலும் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, திரு ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வருவாங்க. அவங்க வரும்பொழுது கூட்டம் கூடும், 2 தொகுதி மட்டும்தான் நீங்க வந்து மக்களை பார்த்துட்டு போகணும், கேம்பெயின் பண்ணிட்டு போகணும், பிரச்சாரம் பண்ணிட்டு சொல்லிட்டு போக முடியுமா? முடியாது. எந்த தலைவர்களா இருந்தாலும், எந்த வேட்பாளர்கள் இருந்தாலும், எந்த சுயேட்சை வேட்பாளர்கள் இருந்தாலும், ஒரு சிறிய கட்சி தலைவராக இருந்தாலும் தமிழ்நாட்டில் காலையிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் செல்வதற்கான அனுமதியை ஜனநாயக கடமை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க அப்ளிகேஷன் போட்டோன்னே 30ஆம் தேதி வில்லிவாக்கத்தில் எங்களுக்கு 2 மணி நேரம் பர்மிஷன் கொடுத்தாங்க. 6 to ஈவினிங் 6 PM to 8 PM 6 மணி டு 8 PM கொடுத்தாங்க. அன்னைக்கு 2 மணி நேரம் கொடுத்தாங்க. ஆனா கொளத்தூர்ல நடந்த பிரச்சனைகளால அன்னைக்கு வில்லிவாக்கத்தில் வர முடியாத சூழ்நிலைகள் உருவாச்சு. மக்கள் பாதுகாப்புக்காக வந்து அன்னைக்கு வந்து கொளத்தூர்ல இருந்து அப்படியே வந்து தலைவர் போயிட்டாரு. அன்னைக்கும் குளறுபடி காவல்துறை. அன்னைக்கு கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஏசி டிசி எல்லாம் வந்து மிஸ்டர் அருண் சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருணுடைய பேச்சை கேட்டுட்டு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல. அதனாலதான் இன்னைக்கு பிரச்சாரம் பாதியிலே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன்ல தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடத்தை பார்த்தோம். அவங்க வந்து நீங்க பர்மிஷன் போட்டுட்டு நீ எங்க வேணா போலாம், காவல்துறை வந்து உங்களை வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது, பர்மிஷன் கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது, நீங்க தைரியமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில பேசினாங்க. திருச்சி காவல்துறை பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் சென்னையில நாங்க பர்மிஷன் கேட்டிருந்தோம். வில்லிவாக்கத்தில் ஒரே 1 மணி நேரம் கொடுத்தாங்க. 12 to 1 பர்மிஷன் கொடுத்தாங்க. அதை கூட வந்து நம்ம சரி செஞ்சிடலாம், வீட்டில இருந்து சீக்கிரம் கிளம்பி அந்த தலைவர் வந்து பிரச்சாரம் வந்து வில்லிவாக்கத்தில் பண்ணிடலாம். ஆனா வில்லிவாக்கத்திலிருந்து அண்ணா நகர் போற ரூட்டை வந்து அன்னைக்கு அண்ணா நகர் வழியா வரக்கூடாது அப்படின்னு சிட்டி கமிஷனர் திரு மிஸ்டர் அருண் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அண்ணா நகருக்கு டிசி ஏசி இன்ஸ்பெக்டர் வரைக்கும் தனிப்பட்ட முறையில் மிரட்டல கொடுக்கறாங்க. நீங்க வந்து வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் முடிச்சுட்டு வில்லிவாக்கம் வழியா வெளியே அப்படியே வந்து சிட்டிக்குள்ள வராம வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிட்டி கமிஷனர் தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு தலைவர் எந்த இடத்துல எவ்வளவு மணி நேரம் பிரச்சாரம் பண்ணணும்னு சிட்டி கமிஷனருக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையவே கிடையாது. ஒரு தலைவர் காலையில 6 மணிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் வேணாலும் பிரச்சாரம் எந்த தொகுதிக்கு வேணாலும் போக முடியுங்கிறது தான் சட்டம். இதுதான் தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய நீதி. இந்த சட்டத்தையும் நீதியும் சிட்டி கமிஷன் திரு அருண் அவர்கள் ஃபாலோ பண்ணதே கிடையாது. சுமார் 3-4 வருஷத்துக்கு மேல இங்க இருக்கிறாரு. அவரை உடனடியா மாற்றணுங்கிறது வேண்டுகோள். ஏதோ ஒன்று பொய்யான குற்றச்சாட்டு சொல்லல. நாங்க வந்து டி நகர்ல பர்மிஷன் கேட்டது வந்து ஆதாரத்தோட கொடுக்கிறோம். டி நகர்ல 2 to 6 பர்மிஷன் கேட்டோம், ஆப்ல போட்டோம். ஆர்வோ அவர்கள் உடனடியா எங்களுக்கு 2 to 6 பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆர்வோ அவர்கள் 2 to 6 பர்மிஷன் உடனடியாக கொடுத்தாங்க.
அதுல போலீஸ் என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. அங்க இருக்கிற டிசி, ஏசி, இன்ஸ்பெக்டர் கேட்டோட நாலேஜ்ல போய் எல்லாம் கொடுத்துட்டாங்க. 2 to 6 கொடுத்த 1 மணி நேரத்துல இதை கேன்சல் செய்யப்பட்டு 2 to 3 சொல்லிட்டு பர்மிஷன் கொடுக்கறாங்க. அந்த ஆர்ஓ டி நகர்ல இருக்கிற ரிட்டர்னிங் ஆபீசர் தேர்தல் அதிகாரி 2 to 6 கொடுத்து டிசி கிட்டையும், டெப்டி கமிஷனர் கிட்டையும், அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்டையும், இன்ஸ்பெக்டர் கிட்டையும் அப்ரூவ்ட் வாங்கி என்ஓசி வாங்கி கொடுத்த 2 to 6 கொடுத்த ஒரு அப்ரூவ்டு. ஏன்னா வெள்ளிவாக்கத்துல இருந்து நீங்க டி நகருக்குள்ள போகும்பொழுது மக்கள் வந்து ஒருவேளை அதிகமா வந்துட்டாங்கன்னா வண்டி வந்து மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவா தான் போக முடியும். அப்படி போகும்பொழுது காவல்துறையுடைய சப்போர்ட் இல்லாம பாண்டிச்சேரியில் 4 சாலைகளை வந்து கண்ட்ரோல் எடுத்து ஒழுங்குபடுத்துறதுனால நீ பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். திருப்பியும் வந்து மிஸ்டர் அருண் சார், கமிஷனர் சார், நாளைக்கு பாதுகாப்பு கொடுக்காம நிப்பாட்டுங்க, அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம் முடங்கட்டும், மக்கள் ஓடி வந்து திருப்பி வந்து கரூர் மாதிரி ஒரு விஷயத்தை சென்னையில உருவாகட்டும் அப்படிங்கிற ஒரே விஷயத்துக்காக திருப்பி திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு, திமுகவோட இன்ஃபுளுன்ஸை கேட்டுட்டு இங்க இருக்கக்கூடிய மிஸ்டர் அருண் அவர்கள் இந்த பிரச்சனையை திருப்பி உருவாக்கிட்டே இருக்காரு. குளத்தூர்ல உருவாக்குனதும் அவர் தான். கீழே இருக்க இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறவங்க அழுகுறாங்க, நாங்க பேசாம நாங்க லீவ் போட்டு போயிடுறோம், டிசி லெவல்ல, ஏசி லெவல்ல இருக்காங்க, அவ்வளவு பிரஷர் எங்களுக்கு கொடுக்குறாங்க கமிஷனர் லெவல்ல அப்படின்னு எங்க கிட்ட தனிப்பட்ட முறையில பேசுறாங்க. சோ கீழே இருக்க அதிகாரிகள் நேர்மையா பணி செய்ய விடாம சிட்டி கமிஷனர் அவர்கள் வந்து திருப்பி ஆட்சி வந்துச்சுன்னா அவங்களை நீக்கிடுவோம், டிஸ்மிஸ் பண்ணிடுவோம், அவங்க பழி வாங்கின ஒரு மிரட்டலோட இங்க சென்னையில தொடர்ந்துகிட்டு இருக்காரு. காவல்துறைக்கு நாங்க ஒன்னு சொல்லிக்கிறோம், இந்த ஆட்சி எந்த காரணத்தையும் தொடர போறது இல்ல. காவல்துறை தன்னுடைய பணியை நேர்மையா செய்யணும் மட்டும்தான் எங்களுடைய குறிக்கோள். எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய தலைவர் முதலமைச்சரா வந்த பிறகும் காவல்துறை வந்து டிவிகேக்காக வந்து ஒர்க் பண்ண நாங்க எந்த நேரத்திலும் கோரிக்கை கொடுக்க மாட்டோம். அனைத்து கட்சிக்கும் சமமாகவும் மக்களுடைய பாதுகாப்புக்கும் ஒரு காவல்துறை வந்து செயல் பண்ணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. இத்தனை நாள் சொல்லிட்டு இருக்கும்போது இதுக்கு ஆதாரம் இருக்கான்னு வந்து ஊடக நண்பர்கள் கேட்டாங்க, எல்லாரும் கேட்டாங்க. ரிட்டர்னிங் ஆபீசர் 2 to 6 பர்மிஷன் கொடுத்த 1 ஹவர்ல யாரோடைய அழுத்தத்துல என்ன ரீசன்ல அது கேன்சல் செய்யப்பட்டு திருப்பியும் வந்து 2 to 3ங்கிறது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு என்ன ரீசன் டிவிகே மெம்பர்ஸ் சொன்னாங்களா? கூப்பிட்டு என்ன அழுத்தம்னு சொன்னாங்களா? ஏன்னா ஒரு தலைவர் நேத்து வந்து எங்க பாண்டிச்சேரியில போனோம், ஒரு தலைவருடைய பிரச்சாரம் வந்து நம்மளால வந்து இந்த கேப்ல போக முடியும். ஆனா சாலைகள்ல இப்ப நாங்க வெள்ளிவாக்கம் போகும்போதே ஒவ்வொரு வீட்டுல இருந்து குடும்பமா வந்து வெளியே வந்து எங்களை வரவேற்கிறாங்க. அது மாதிரி தலைவர் அவர்கள் டி நகர் வராங்க, அண்ணா நகர் வராங்கன்னா நிறைய பேர் குடும்பம் பெண்கள் வந்து வெளியிருந்து வராங்க. இது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கட்சிக்காரங்களை கூட்டிட்டு வரதோ, இல்ல பஸ்ல கூட்டிட்டு வரதோ, வேன்ல கூட்டிட்டு வரதோ, இல்ல வந்து ஆட்டோல கூட்டிட்டு வரதோ எங்க வேலை கிடையாது. தலைவருடைய பிரச்சாரம் ஸ்பாட்ல நிப்பாரு. அவர் முடிஞ்சா அவருடைய நோக்கம் மக்களை சந்திக்கணும், மக்களை வந்து நேருக்கு நேரா பார்க்கணும், எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல பேசணும். இதுதான் அவருடைய குறிக்கோள். அப்படி மக்களை சந்திக்கக்கூடிய இடத்துல காவல்துறையும் டிவிக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி இயற்கையா வரக்கூடிய மக்களுடைய ஒரு அதிகமான ஒரு கூட்டத்தை நம்ம சமாளிக்க முடியும். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் இருந்தாதான் நம்ம கம்ஃபர்டபுளா வந்து மக்கள் சந்திப்பை நிகழ்த்த முடியும். சோ திட்டமிட்டு மிஸ்டர் அருண் அவர்கள், கமிஷனர் அவர்கள் தன்னுடைய கடமையை மீறி தன்னுடைய நேர்மையா வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சிட்டி கமிஷனரா இருக்கிறாரு. தலைமை தேர்தல் அதிகாரி மேடம் அவர்களுக்கு நாங்க திருப்பி ரிக்வஸ்ட் வைக்கிறோம், சிட்டில கமிஷனரை மாத்தாம இங்க நியூட்ரலான ஒரு சட்டம் ஒழுங்கு உருவாக்க முடியாது. கொளத்தூர்ல கரூர் மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு திரு கமிஷனர் அருண் அவர்கள் முற்பட்டாரு. அதனாலதான் போலீஸ் ஃப்ரீ ஜோன் ஆக்குனாங்க. திருப்பி நாளைக்கு ரிட்டர்னிங் ஆபீசர் 2 to 6 கொடுத்துட்டு திருப்பியும் வந்து அது கேன்சல் செய்யப்பட்டு எங்களால வந்து பிரச்சாரம் இன்னைக்கு வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையை நேற்று 7 மணி வரைக்கும் உருவாக்கி இன்னைக்கு பிரச்சாரத்தை வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. வேற ஊருக்கும் போக முடியாது, ஏன் பக்கத்துல செங்கல்பட்டுக்கு போக முடியாது, காஞ்சிபுரம் போக முடியாது. ஏன்னா திருப்பி 48 மணி நேரத்துக்கு முன்னாடி திருப்பி பர்மிஷன் வாங்கக்கூடிய ஒரு சட்டம் இருக்கு. சோ அதனால வந்து நாங்க ஊடக நண்பர்கள் சொல்றேன், எங்களுடைய மக்களுக்கு சரி, திமுக குடும்பத்திற்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய தலைவர் வெள்ளிவாக்கம் வரக்கூடாது, அண்ணா நகர் வரக்கூடாது, டி நகர் போகக்கூடாது, சென்னை சிட்டிக்குள்ள எங்க பிரச்சாரம் பண்ணாங்க ஒரு அழுத்தம் இங்க சிட்டி கமிஷன் வச்சு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு நாங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஆதாரத்தையே கொடுத்துட்டோம். ஆர்ஓ மீறி ஆர்ஓக்கும் அழுத்தம் கொடுத்து டி நகர் கொளத்தூர்ல இருக்கக்கூடிய டி நகர் கொளத்தூர் ஆர்கே நகர்ல இருக்கக்கூடிய ஆர்ஓக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆர்ஓனா யாரு? அவங்க வந்து டெல்லியில இருந்து வந்தவங்க கிடையாது. ஆர்ஓங்கிறது இங்க இருக்கிற தேர்தல் அதிகாரி யாருன்னா இங்க இருக்கக்கூடிய டெபுட்டி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவங்க. சோ இவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, திருப்பியும் வந்து நாங்க வரும்பொழுது உங்களுக்கு அழுத்தம் கொடுப்போம், உங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் ஆர்வ வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த மிரட்டல்களை வந்து ஜனநாயக பூர்வமா நாங்க எதிர்க்கிறோம். இது மக்கள்கிட்ட கொண்டு போக போறோம்.
எங்க தலைவர் விஜய் அண்ணா ஒன்னே ஒண்ணுதான், ஒவ்வொரு வீட்லயும் அம்மாவும் இருக்கக்கூடிய தங்கைகள் இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்டத்துக்கு வரணும், அவரை பார்க்கணும், அவர் பேசுறதை கேட்கணும்னு நினைக்கும் பொழுது ஒவ்வொரு ஊரா போறதுக்கு தலைவர் ரெடி ஆயிட்டாரு. ஆனால் திருப்பியும் காவல்துறைக்கிற என்ஓசி வச்சுக்கிட்டு தேர்தல் அதிகாரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த தேர்தல் அதிகாரியை மிரட்டிக்கிட்டு திருப்பியும் முடக்கிறாங்க. அதுதான் நாங்க தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா மேடம் நாங்க போய் அன்னைக்கே போய் நாங்க சொன்னோம். அவங்க சொன்ன பிறகு திருச்சி ஸ்மூத்தா இருந்துச்சு. ஆனா திருப்பியும் சென்னைக்குள்ள வரும் பொழுது இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் வைக்குது, சென்னையில சிட்டி கமிஷனர் அருண் அவர்களை உடனடியா மாற்றம் செய்யணும். முடிஞ்சா அவர் வேறு மாநிலத்துக்கு டெப்டேட் பண்ணி எலெக்ஷன் எங்க நடக்குது, கேரளாக்கோ இல்ல வேற எங்க மாநிலத்துக்கோ முடிஞ்சா அசாம் அமைச்சிருங்க அவரை. அப்பதான் கரெக்டா இருக்கும். அசாம்ல தூக்கி போட்டாதான் கரெக்டா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரியா இங்க இருந்துகிட்டு இருக்காரு. திருப்பியும் கரூரை எப்படி கரூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கரூர் இன்சிடென்ட் சாம்பியன் உருவாக்குச்சோ அதே மாதிரி திரு அருண் அவர்கள் கமிஷனர் அவர்கள் சென்னையில மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாம திருப்பி ஒரு சாம்பியன் நடந்து எங்க தலைவர் மேலையும் கட்சி மேலையும் உருவாக்க பாக்குறாரு. இது வறுமையாக கண்டிக்கிறோம். தலைமை தேர்தல் கூடிய சீக்கிரத்தில் போய் நாங்க முறையிடுவோம். டெல்லியிலையும் போய் முறையிடுவோம். தலைமை தேர்தல் டெல்லியில போய் நாங்க முறையிடுவோம் பதிவு பண்றோம்.